என்னுடைய பெயர் நானே வந்து காத்தமுத்து. என்ன காத்தமுத்து? என்ன காத்தமுத்து? என்ன பார்த்தா புரியல உனக்கு? என்ன ஐயோ உனக்குமா புரியல? முன்பதாகவே ஒரு அழகான உருவத்தோடு காட்டமுற்ற ஒரு அழகான ஆண் உருவத்தோடு வந்தேனே, அது நான் தான்டா. சரி, இது பூரா கடையில் வாங்கிக்கலாம். பூரா இது ரெண்டு எங்க இருக்குமா? எங்களுக்குலாம் இல்ல. இதெல்லாம் கடையில் வாங்கிக்கலாம். சரி, வாங்குறது இந்த 1 2 எங்க எந்த உருவங்களை எடுக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள் நாங்க ஒத்துக்க மாட்டோம். இந்த அழகான உருவத்தை கமிட்டா அந்த முத்துக்கு மாயாஜாலம் தெரியும். இப்ப பாரு, இப்ப நம்ம கை நான் பிடிச்சுக்கிறேன். ரெண்டு பேரும் கை கோத்து பிடிப்போம். நீ பிடிச்சிக்க, மத்தது நீ பாத்துக்கிற. ரைட்டு குடு, கை வரு, வா உள்ள வா. அப்படி கண்ணை இருக்கு மூடு. நல்லா போட்டீங்களா? காட்டலாமா? பெண்ணா வந்தது நான் தான். மறுபடியும் தட்டவானா? சரி, ஆம்பளை குடும்பமா தெரியல. இப்ப நல்லா தெரியுது ஆம்பளைன்னு. என் மாமன் ஆமா கோபால கண்ணனை சத்தியம் வாங்குவதற்காக, பொருட்களை வாங்குவதற்காக உருவத்தை மாற்றி வந்திருக்கிறேன். ஆமா, மறுபடியும் இப்படி அந்த உருவத்தை, அதே பொண்ணு உருவத்தை எழுப்பியா? அந்த உருவத்தை காட்டினமா? காட்டினாதான் நாங்க ஒத்துக்குவோம். சரி, கண்ணு மூடு. எப்படின்னா மாமல்லத்துல பொருள் எல்லாம் வாங்கணும். ஆமா, அதனால என் மாமன் காத்தவரிய பெண்ணாக உருவம் மாற்றி. மாம பொம்பளை பைக்கும். கரெக்டா சொல்ல பாரு. அந்த உருவத்தை மாற்றி யாருக்கு எந்த தூண்டில போட்டா மாட்டுவாங்களோ அது மாதிரி மரத்து காட்டுமா? கண்ணு மூடு. அதே உருவத்தை காட்டு. நல்லா பாத்துக்கணும். சரியா? இங்க கை வச்ச மாதிரி வச்சீங்க ஐயோ போயிடும். வா வா வா. அப்பா இப்ப புரிஞ்சு போச்சு. எப்படியாவது வரத்தை வாங்கணும். அதனாலே இந்த அழகான ஆண் உருவத்தை விட்டு காத்தவீர் என்ற ஒரு பெண்ணாக, அழகான ஒரு பெண்ணாக வந்திருக்கிறேன். என்னுடைய மாமனை பார்க்க வேண்டும், அவரை மதிக்க வேண்டும், சத்தியம் வாங்க வேண்டும். நீ இப்படி முன்னால போனா போதும். சரி, அவரே குழஞ்சு வந்து உன் காலில் வந்துருவாரு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். அப்படின்ற அது சுத்து வாய வாய. நீ இப்ப பாரு ஒரு பின்னால கதையா? அப்படியா?
சாமி ஓ அறுமுகம் எப்படி இருக்கிறா தெரியுமா? அறுமுகம் அவ சித்திர பதுமையோ அந்த தேவலோக ரம்பையோ இந்த உந்திட மாதரெல்லாம் அது உந்தனுக்கீடாகுமோ அவ கண்ணழகும் காலழகும் அவ கருத்தம் என்ன இந்த வடக்கு மேலூருக்கு என்ன வர வச்சாங்க பாரு. ஆமா குப்புசாமி அப்பா, ராஜவண்ணி அப்பா, சிவலிங்க அப்பா 3 பேர் வர சொன்னாங்க பாரு. ஏதோ வேற வேஷம் நினைச்சேன். அந்த லேபெல்லாம் தேவையே கிடையாது இன்னைக்கு. கண்ணே எவ்வளவு ஐயோ ஐயோ அங்க போகாத 2 லட்சம் பட்டார்னு உடஞ்சிடும். இருங்க போறோம் சரியா இருக்கும். அழகா இருக்குது ஆறுமுகம் என்ன 16 பேருட்டு கஷ்டப்பட்டு ஆமா உன்னை ஜமால சேர்த்தனா நானு. எனக்காக ஒரே ஒரு முறை எதனா ஒரு உதவி பண்ணும். ஆமாண்டா ஆறுமுகம், இத அவளை கொஞ்சம் சேர்த்து. சரி இரு 2 லேப் இருக்குது. அந்த மல்லூர் பேட்ல கேட்ட அவர்கிட்ட எழுதி வச்சிடறேன். ஆறுமுகம் லேப் இல்ல, வீடு வீடு எல்லாமே உனக்கு எழுதி தரேன். அவளை ஒரே ஒரு முறை ஆறுமுகம். அப்போ உங்க மாமா கைது போட்டு மதுரகாரன் மீனவர் கொஞ்சம் ஓய் மாமா ஏதாவது கொஞ்சம் லைன் கூட மாமா. ஆறுமுகம் அடி வாரு 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 காணாக வழியாக நம்ம நடந்து வருகின்ற வழியில போனா யாரோ ஒருத்தர் கைய பிடிச்சு இருக்கிறா. யாரடி கேட்டு பாக்கலாம். வருகின்ற பொழுது இப்ப ஊர் பேர் சொல்ற நேரமா வர பொண்ணுகிட்ட ஏண்டா ஆறுமுகம் தனியா வர பொண்ணு ராமசாமி ஐயோ ஐயோ ஐயோ
இந்த நேரத்துல பேர் கேட்கிற நேரம் ஆகுது. ஏம்மா, உற்சாகத்தோட வந்திருக்கிறேன். வடக்கு மேல சூழலில் உனக்காகவே வந்திருக்கிறேன். யாரு சும்மா தனியா வர பொண்ணுகிட்ட நீ இந்த 3 நாளைக்கு எனக்கு சம்பளமே வேணாம். இது எப்படி ரெயின் பண்ணிவிடு கொஞ்சம் நான் சொன்ன நீ எனக்கு வாத்தியார் தானே கத்து கொடுத்தியா? ஆமா. இது வரைக்கும் உனக்கு என்னெல்லாம் செஞ்சுக்கிறேன். இந்த 18 பேர்ல உனக்கு நிறைய செஞ்சுக்கிறேன். ஆமா ரவி. ஓ ஐயா ஒன்னும் சேர்த்து ஒரே ஒரு முறை அது வேற இருக்குது. இவ்வளவு நேரம் ஒரு வேலையை வந்தோம். நாம ஒரு வேலையை வந்தோம். எவ்வளவு வேலை விட்டுறோம். சரியா இப்ப நம்ம வந்தது தானா வந்து வலையில விழுது. ஆனா விடக்கூடாது. மேல மேல ஆசையை தூண்டணும். அப்பதான் நம்ம நினைச்ச முடியும். அதனால இப்ப நீ போடுற ஆட்டத்துல தன்னால வழங்கி வந்து வீணும். அப்பதான் காலில் வீணாலும் வீவாரு. நீ என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. சரி. ஆனா அது இருந்தாலும் அவர் நம்மளுக்கு அவர் யாருன்னு தெரியாத மாதிரி காமிக்கணும். ஒரு பேரை சொல்ற வெளில விடக்கூடாது. ஆமா போடு புடிச்சிக்க. யாரு எந்த ஊர்னு கேக்குறீங்க? ஏன் அப்படி ஆளுற? சொல்ல மாட்டேன். எப்படி நீ யாரு எந்த ஊரு? நானான்றேன். இன்ட்ரோத்துக்குலாம் போய் யாரு ஊரு பேர்லாம் எதுவுமே ஐயா எந்த ஊரு? என்ன வேணும்? நீதான் வேணும். இப்ப ஊர் பேர் சொல்லிட்டா ஆள் யாரு சொல்லிட்டா கிண்டத்துக்கு வரையா? ஏமா சொல்லணும். நான் ஆதி நாராயணமூர்த்தி நான் தான். எனக்கு ஒரே ஒரு முறை நான் வேணுமா? கூப்பிட்டா வருமா அப்படின்ற அதுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. அப்படி கேளுங்க. படிச்சுட்டு போது அது ஒரு ரேட் இருக்குது. இருடா லைட்டா டச் பண்ணி பாப்போம். தொட்டு போகலாம் போலாம் பகலில் பண்றதுல உள்ள விட்டு பொண்ணு நான் கேட்டு சொல்றேன். இரு கொஞ்ச நேரம். இப்ப வசமா நம்ம கிட்ட வந்து மாட்டீங்க. அதனால நான் உன்கிட்ட வரணும்னா நான் உன் ஆசையை தீக்கணும்னா நீ எனக்கு என்ன தருவன்னு ஒரு கேள்வி கேள்வி. அப்ப வாங்கிக்கலாம் சத்தியத்தை. முதல்ல
ஆகாயவாணி பூமாதேவி சச்சா நான் எதை கேட்டாலும் தடை இல்லாம தரேன் அப்படின்னு கை போட்டு சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் காட்டணும். ஆமா இல்லையா? முதல்ல நான் உன் ஆசிரியத்துக்குன்னா நீ எனக்கு என்ன தருவன்னு கேளு. பேச்சுவார்த்தை மாட்டினதுக்கு அப்புறம் சத்தியத்தை வாங்க முதல்ல. சரி இங்க வாங்க. படிகிற மாதிரி கடிக்காத, படிகிற மாதிரி இது அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போடு. அது என்ன சொல்றேன்னு கேளு. சரி சொல்லுமா. எப்படி உனக்கு என்ன வேணும்? எனக்கா இப்போதைக்கு எதுவுமே வேணாம், நீ மட்டுமே போடு. வேண்டாம் அந்த பொண்ணு வேணுமா? அந்த பொண்ணு வேணும்னாக்கா அந்த பொண்ணு என்ன கேக்குதோ கொடு. அந்த பொண்ணு என்ன கேக்குது அதுக்கு என்ன தேவைன்னு அதை கொடுத்தாங்க. அந்த பொண்ணு என்ன கேட்டா கொடுத்தாங்க. ராதாகிருஷ்ணன் ஜமாவே உன் பேர் எழுதி ஜமாவே உன் பேர் எழுதி மத்தலக்காரன் கிடையாது, ரவி கிடையாது, யாரும் கூட எவனும் கிடையாது. நீதான் இப்ப நான் வேண்டுமா? இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? முத்தாருவா என் மனம் நில்லு என்றுதான் சொல்கின்றது. ஆனா ஏனோ என்னுடைய கால்கள் மட்டும் நடந்து கொண்டே நீங்கள் முத்த வேண்டுமானா நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் கேட்கறது எனக்கு கொடுத்துட்டீங்களா? உனக்கு நான் நீ கேட்பதை கொடுத்து விட்டாளா நம்ம ஒண்ணு சேரலாமா? ஆமா. திடீர்னு பார்த்து புள்ளை கொடுத்துட்டு போயிட்டுனா ஆள் தெரியாது போயிடும். அதான் என்ன கேக்குறாங்க கொடுத்துரு சத்தியம். எவ்வளவு அழகு பச்சைடா காலு. கருங்காலி தூண் மாதிரி கவியர்ந்துங்க. மத்தலகாரா என்ன சொன்ன? இந்த காலுக்கு 3 லேபுமே எழுதி கொடுக்குற. இப்பே எழுதி கொடுத்துறா உனக்குதான். முத்தம் முத்தம் நீ முத்தம் கொஞ்ச நேரம் முத்தம். சரி இருக்கா? அண்ணே நான் என்னன்றேன், சரி என்னுடைய உயிரை கேட்டாலும் சரிதானே, உண்மைதான். என் உயிருக்கு மேலாக இருக்கக்கூடிய அனைத்தையும் கேட்டாலும் சரிதானே. இந்த ஜமா லேப் இந்த வடக்கு மேலூர்லயும் சரி, நாளைக்கு கீழூர்ல ஆட போறாங்க. உண்மைதான். 2 காசையுமே உன்கிட்ட கொடுத்துறேன். சரி ஒரே ஒரு முறை மட்டும். ஒரே ஒரு வாரம். ஆமா எழுங்க இல்லையா? எழுங்க மேல. உனக்கு என்ன வர வேண்டும்? எனக்கு என்ன வர வேண்டும்? இருங்க சொல்றேன். எனக்கு எதுவும் வேண்டாம். எப்படி? எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் வேணும். என்ன வரமா? சரியா? நான் என்ன போச்சா அவன்
பகவான் ஜாட்டி எடுக்கூடாது சொல்லுவாங்க. எவ்வளோ காத்திருந்தோம் பொண்டாட்டி. நேத்து கொண்டு போனோம். நான் இங்க கஷ்டப்பட்டு நிக்கிறேன். காலில் இருந்து நீ தள்ளுமலாம் பாரியா. ஆமா சரி உனக்கு என்ன வேணும்? ஓ அப்படியா? இங்க வா. என்ன வேணும் சொல்லு. என்ன வேணுமா? ஆமா. எனக்கு ஒரே ஒரு சத்தி மட்டும் கொடுங்க. ஏமா? அது மட்டும் போதும், எனக்கு வேற எதுவும் வேணாம். சத்தியம் தானா? ஆமா. நான் என்னையே உனக்கு தரேன்றேன். சரி. சத்தியம் தானே வேணும்? உன்னை திறந்து அப்புறம் சரி. முதல்ல சத்தியம் மட்டும் போதும். சரி நான் சத்தியம் பண்ணா பண்ணலாமா? கண்டி- நீ சொல்லுமா. கண்டிப்பா. இந்த மாமா தர மாதிரி ஏமாத்த மாட்டியா? பொண்ணு தரேன். சரி கண்டிப்பா. சரி சத்தியம் தானே? ஆமா. சரி நம்ம முதல்ல பாயில கொஞ்ச நேரம் படுக்கலாம். இல்ல ஏய், என்ன பண்றது? போச்சு. ஐயோ ஆசை தீர்ந்துச்சு. ஆறு கூட்டடி ஓடுறோம். உன்ன மாதிரி முதல்ல சத்தியத்தை வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் போறேன். ஆறுமுகம் பொம்பளைகளை நம்பவே முடியாது. அவ காரியான நம்மள அம்போன்னு விட்டு விட்டானா முடியாது. பொம்பளைங்க வர சொல்லுவாங்க ஆசைக்கு. போவோம் திடீர்னு எவனா வந்துருவான். ஐயோ என்ன பார்க்க வேண்டாம் பார்க்கணும் நம்மள மாட்டி விட்டு விடுவாங்க. அதனால அந்த வேலை வேணாம். அதனால பண்ணலாமா? முதல்ல சத்தியம் கொடுங்க, அது போதும். இன்னிட்டு உனக்கு தரணும். அது வேணாம், அப்புறம் வேணாம் போலாம். சரி, ரைட். சரி, ரைட், கொண்டு வந்து. ஆ, ஆயாயவாடி. ஏய், அப்படி அப்படின்னா எனக்கு சத்தியம் தர வேண்டும்னா எப்படி? சாதாரணமா தரக்கூடாது. எப்படி? எப்படி தர வேண்டும்? இந்த ஆகாய வாணி சக்தி நேரம் ஆயினே இருக்குது. சத்தியம் நீ என்ன சத்தியம்? ஆகாயவாணி சாட்சி இந்த பூமா தேவி அறிய சரி. எனக்கு சத்தியம் செய்து உண்டானா என்ன சத்தியம்? எதை கேட்டாலும் தரேன். அவ்வளவுதானே? ஆமா. என் வேகத்தை பாக்குறியா? ஆமா. என் வேகத்தை பாக்குறியா? கண்டிப்பா. ஆக வேண்டிய பூமாலி இருக்கிற சத்தியம் சத்தியம் சத்தியம். நேராவது, நேராவது. சத்தியம் கொடுத்துக்கணுமா? நிதானம். ஒண்ணும் வேலை செய்யல. நான் என்ன செய்யட்டு? அது வேலைக்கு ஆகாது. ஆஹா. இது என்னமோ பார்த்தா பார்க்க மாட்டேன். ஏய், இல்ல, இல்ல. நிதானமா சத்தியம் ஏய், பண்ணு முதல்ல. இந்த விஷயத்துல எனக்கு குரு யார் தெரியுமா? ராஜகோபால் நாடகாசிரியர். இந்த விஷயத்துல மட்டும் சரி, அப்ப முதல்ல ஆகாய வடிப்போமா சத்தியம் பண்ணு முதல்ல. முதல்ல சத்தியம் பண்ணு. இந்த ஆகாயவாணி சாட்சியாக பூமாதேவி சாட்சியாக சாட்சியாக நீ எதை கேட்டாலும் மறுக்காமல் தருகிறேன். ஆமா. இது சத்தியம் 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 சத்தியம். இப்ப சொல்லு. இப்போ வா. ஏய், பாரு. உள்ள போய் பையன்ல போய். சரி இப்ப நீ வந்து கண்ணே அம்மா அடி மன்மத பானமது எதன் மனதை துளைக்கின்றது. அடி மன்மத பானமது மனதை துளைக்கின்றது. அடி பூவாறு நாடு குலங்களை போலவே. அடி பூவாறு நாடு குலங்களை போலவே. ராஜானு பாடுங்க. ஏண்டா ஒரு பொண்ணு உங்ககிட்ட ஆபரக்கூடாது. இதே குழப்பா போச்சு அது உனக்கு. பொண்ணா இல்ல பொண்ணு விடுறது வந்துக்கிறானா? வந்துக்கிறானா? நீ கடவுள் தான். ஏண்டா மும்மூர்த்தியும் பெரிய ஆள் தான். செய்யலாமா நீ இந்த தப்பா? மகாபாரத பச்சு பாருங்கடா. கடவுள் பண்ணாத அப்புறம் கிடையாது. அப்புறம் தானே நாமளே. சரிங்க வா. நானான்றேன் வசமா மாட்டீங்க. மச்சான் இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கூடாது. உருவ மாதிரி சுயுறது கொஞ்ச நேரம் இருந்து விடுவாது. எதுக்கு? யாரு உன்னை சரியாயிட்டு போறதுக்கு. இப்ப காத்த விரியா பெண்ணு வந்தது யார் தெரியுமா? யாரு? நான் தான்.
ஓட முடியாது நீ. எங்கேயும் வர முடியாதுங்க வா. பாத்தியா பாத்தியா ஒரு மாமனாச்சு கொஞ்ச நேரம் அவன் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு பாக்காத சிவ பூஜையில கரடி போடுவாங்க பாரு. ஆமா எப்படி வந்து கெடுத்துட்ட பாத்தியா? உன் சந்தோஷத்துக்கு நான் பொண்ணா மாதிரி உனக்கு சொல்ல கொடுக்கணுமா? கொஞ்ச நேரம் இன்னிட்டு அப்புறமா மாறிட்டானா? ஓ மத்தாலக்காரே நியாயமா அது? சரி இங்க வா. ஆமா சரி இப்ப இது என்ன என் கையில கட்டலாம்? அது நான் அவுக்குறேன். சரி. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன மைத்தனா? ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியா ஆமா எதை கேட்டாலும் தடை இல்லாம தர சத்தியம் நான் பண்ணுவேன். உனக்கு தரலையே, அவளுக்கு தானே கொடுத்தேன். காட்டு வீடியா பொண்ணு வந்ததான் நான் தான் நீதான். உருமாறி நான் தான் வந்தேன். ஆனா, பகவான் தான் இந்த கேப் மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு பார்த்தா மச்சான் நீயும் பண்ண ஆரம்பிச்ச பாத்தியா? மாமன் பண்ணா மச்சம் பண்ணாம இருப்பானா? பாத்தியா? அதனாலதான் சரி இப்ப என்ன இந்த வேணும்? கட்டெல்லாம் உன்னால அவுக்க முடியாது. இது மந்திரமா இதால கட்டு உன்னால அவுக்க முடியாது. உன்னாலதான் அழுக்க நீ முடியும். எந்த சூழ்ச்சியும் பண்ண முடியாது. சரி அதனால நான் கேட்கிற பொருளை எல்லாம் நீ தந்துட்டுனா இந்த கட்டு நான் அவுத்து விட்டுறேன். எப்படி? நான் கேட்கக்கூடிய பொருள் சரி என்ன என்ன வேண்டும்? 5 பொருட்கள் தேவை. எப்படி? எது தெரியுமா? அழியாத குங்குமம், சரி அறாத தாலி, சரி கிழியாத கூரை, சரி வாடாத மாலை, சரி. உடையாத வளையல். டேய் ராமசாமி இங்க வா. சொல்லு. அவன் கேட்டதை மீண்டும் ஒரு முறை சொல்லு. அழியாத குங்குமம். குங்குமம் எதுக்கு கேட்பாங்க? பொண்ணுக்கு. ஆமா நெத்தியில வைக்கிறது. ஆமா அடுத்தது அழியாத குங்குமம். அறாத தாலி, அறாத தாலி. தாலி. மணப்பெண்ணு கட்டுறதுக்கு. கிழியாத கூரை, கூறப்பட்டு. பொண்ணு கட்டுறது. ஆமா கூறப்பட்டு. உடையாத வளையல், வளையல் கல்யாண பெண்ணுக்கு போறதுக்கு. ரைட்டு. வாடாத மாலை. மணப்பெண்ணுக்கு சூட்டுவதற்கு மாலை. ஏண்டா, இதெல்லாம் ஒருத்தர் திருமணம் செய்யறதுக்காக கேட்கறது. ஆமா. நீ எதுக்காக கேக்குற? நான் கல்யாணம் பண்றதுதான் கேட்கறேன். வேற எதுக்கு யார் கேட்பாங்க? என் பொண்ணு காட்ட என் பொண்ணு ராமசாமி, காட்ட இரு, இங்க வா. உன் பொண்ணு கருப்பழிக்குன்னு சொன்னானே, ஆமா திகு 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 திகுன்னு எரியும் நெருப்பு. நெருப்பு. அதுல தண்ணி ஊத்துனா ஆ. எந்த நேரத்துல இருக்கும்? கறி கட்ட கரு வரும். அது மாரி கருப்பா இருப்பா இவன் பொண்ணு. இவன் பொண்ணு வேற எவனும் கட்ட மாட்டான். அதனால என் தலையில கட்டி வைக்கலாம். உனக்காகவே வளர்த்துருக்கிறா. சரி ரைட்டு. பொண்ணு மோசம் ஆமா, பண்ணாத. நீ எனக்காக வாழ்த்தது இருக்கட்டும். சரி. நான் கேட்ட பொருளை முதல்ல கொடு. முதல்ல அந்த 5 பொருள் எல்லாம் அப்புறமா சத்தியம் பண்ணிட்டேன். அப்புறமா மாட்டிக்கின வேற வழி சரி, கிடையாது. சத்தியம் பண்ணிட்டேன். ஆமா. இந்த கட்டு உன்னால அவுக்க முடியாது. சரி. அந்த பொருள் கேட்ட தந்தனா பொருள் கொடுத்துதான் ஆகணும். உன் கட்டு அவுக்குற. உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் பேசிடலாம். என்னன்ற ஆ. நீ கேட்ட பொருள்லாம் கொடுத்துறேன். ஆ. நீ இப்ப ஏதோ கேக்குறிய யாரோ ஒரு பொண்ணுக்காக. ஆ. அவளை கூட திருமணம் பண்ணிக்கோ. ஆ. ஆனா என் பொண்ணையும் விட்டுறாதடா. சரி, உன்னை நான் கையெடுத்துக்கும் பாரு, உன் என் பொண்ணையும் பொண்ணு நான் விட மாட்டேன். உனக்காகவே வச்சிருந்தா மச்சான். நான் உனக்கு பொண்ணையும் விட மாட்டேன். சரி. முதல்ல அந்த பொருள் எல்லாம் கொடு. சரி நீ கேட்ட எடுத்துவா எடுத்துவா. அதை எடுத்தா தாலி மாலை மலையில அந்த மலையில எடுத்து வாப்பா, ஏய். கட்ட விட்டா புடவை எடுத்து வா. அது புடவை எல்லாம் எடுத்து வாப்பா. இந்தா. கிழியாத கூரை. மைத்துனா மாமா, நீ கேட்ட அறாத தாலி. அறாத தாலி கட்டு அவுத்துட்டேன் பாத்தியா? சரியா? இந்த வாடாத மாலை, வாடாத மாலை, உடையாத வளையல். இது உடையாது. ஆமா, கிழியாத பட்டு, கிழியாத கூரை. கூரை. அப்புறம் என்ன? ஏய், செந்தூர் டப்பாரு. சரி ஒண்ணாவது மைத்துனா. மைத்துனா மாமா, இந்த அலையாத குங்கும பொட்டு. சரி, சரிதானா? சரி. இத கொண்டு போய் பத்திரமா திருமணம் பண்ணி என் பொண்ணை மட்டும் விட்டுறாத மச்சான். ஆ? சரி ஆ. போறதும் போற என் பொண்ணு முகத்தை கொஞ்சம் பார்த்து ஆ. கொஞ்சம் தேர்த்து மாத்து சொல்லி ஆ. கொஞ்சம் சந்தோஷப்பட்டு. ஆமா, அவ வாயாடி மாமா, அவகிட்ட என்ன கோத்து விடாத. மச்சான் நீ கேட்டதெல்லாம் நான் கொடுத்தல, எனக்காக செய்யாண்டா. சரி கூப்பிடு, உன் பொண்ணு கூப்பிடு. அம்மா அப்பா அப்பா மாமா வந்துட்டாரா? மாமா வந்துடுறாமா? உன் மாமா வந்துடுறா. அப்படியா? உன்னை பாக்குறேன்னு ஆசையா இருக்கிறாமா? சரிம்மா. மாமாவை பார்த்துட்டு வரியா? சரி. மாமா, பொண்ணு எங்க? மாமா, மாமா, அட, மாமா, மாமா வந்தாலும் உன் பாப்பா வந்தாலும்
என்னது ஐயோ சாப்பிட்டா போய் போது என்ன வாந்தி எடுக்கிறேன் குடியா மாமா ஏன் மாமா வாந்தி எடுக்கிறீங்க வாங்கி எடுக்கிற காரணம் கேட்டா நான் சொன்ன பார்த்தேன் அவன் குடிக்கிற பழக்கம் உண்டா அதெல்லாம் இல்ல அப்படியே வாந்தி எடுக்கிறீங்க அது ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்தனா ஆமா உன் நேரத்துல இரு இது வாங்கி எடுக்க வேண்டிய பொண்ணு கம்முனு ஒன்னாதான் நான் வாந்தி எடுக்கணும் என்ன பார்த்து நீ வாந்தி எடுக்கிறீங்க என்ன காரணம் வாங்கி வந்துட்டியா இருக்கட்டும் தேவையில்லாத பிரச்சனை சரி நீ எனக்கு மாமா ஆமா நான் உனக்கு கட்டிக்கிற முறை பொண்ணு ஆமா, எப்படி வேணா விளையாடலாம். கட்டு மாமா எப்படி வேணாலும் விளையாடலாம் இரு தொடாத பேசு ஐயோ உனக்கு தாலி கட்டேன் நான் இல்லைன்னு சொல்ல சரி உங்க அப்பாவை தேடி வந்த காரணம் என்ன தெரியுமா என்ன காரணம் என்ன காரணம்னா ஆரியமாலாவை திருமணம் செய்வதற்காக அழியாத குங்குமம் அறாத தாலி கிழியாத கூரை பாடாத மாலை உடையாத வளையல் 5 பொருள் வாங்கிட்டேன் எங்க அப்பாட்ட வாங்கிட்டேன் வாங்கியாச்சு அப்ப என்ன மோசம் பண்ணிடுவியா உன்னை நான் மோசம் பண்ண மாட்டேன் ஏன்னா உங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு திருமணம் செய்ய உன்னை திருமணம் செய்வதாக. வேண்டுமா ஏற்கனவே ஒரு சாபம் உள்ளது எப்படி ஆரியமாலாவை திருமணம் செய்ய வேண்டுமானால் ஆணிக்கழுமரத்தில் ஏறி இறங்கினால்தான் அதன் பிறகு திருமணம் செய்யலாம் திருமணம் செய்ய முடியும் ஆமா. அதனால கழுமரம் ஏறி இறங்கிய பிறகு கண்டிப்பா இறங்கிய உடனே உன்னை திருமணம் செய்ய மாமா இது சத்தியம் அப்படி ஆனால் நீ ஏறக்கூடிய கருமரத்து அடியிலே நான் வந்து முந்தாணி பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கின்றேன் வெற்றியோடு ஏறி இறங்கலாம் அப்படியே சென்று வாருங்க ஐயா, தேவையான பொன்பொருள் அனைத்தும் வாங்கி விட்டது எது நினைத்தமோ அது நிறைவேறிவிட்டது. ஆனால் வாங்கிய பொருளை கொண்டு சென்று ஆரியமாலாவை அடுத்தது திருமணம் செய்யணும். ஆகையினால் கால தாமதம் இருக்க இந்த உருவத்தோடு செல்லக்கூடாது வளைகரை செட்டியாக உருவாடி செல்ல ஆகட்டும் போ. என்னுடைய தாஜ்மார்கள் எல்லாம் எங்கே சென்று விட்டார்கள்? எங்கே போகிறார்கள் ஐயா வேறு? இப்போ 48 நாள் ஒரு மண்டலம் முடிந்து விட்டது. ஆமா, இன்று கடைசி நாள். ஆமா, அதனால அவனை போய் பூஜை செய்ய வேண்டும். ஆமா, இந்த ஒரு நாள் பூஜை நிறைவேறிவிட்டால் சிவ பூஜை நிறைவேறிந்து விடும். தாய்தானே மகன் மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் தாய் தனை மகன் மறந்தாரோ பிள்ளையை பெருந்தாய் மறந்தாரோ உற்ற தேகத்தை உடல் மறந்தாலும் என் உடலை மேவிய உயர் மறந்தாலும் தேகத்தை உயிர் மறந்தாரோ என் உடலை மேவிய உயிர் மறந்தாரோ கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று நிமைப்பது மறந்தாலும் நெஞ்சம் கலை மறந்தாரோ கண்கள் இன்றி இமைப்பது மறந்தாரோ நற்றவனத்தில் இருந்தோங்கும் நம சிவாயத்தை நான் மறவே ஈசா கைலமலை வாசா என்னை பாவி நான் பகலிரவாய் என்ற உடலை விட்டு உயிரும் போகுது அத்தனார காலம் ஆடுதே கோட்டை இங்கே 5 பேர்கள் பஞ்சபூத தமிழடைக்கு பாதுகாருமே பாலத்தியாக பாட்டுக்கு ஒரு நன்மை காருமே சங்கராய நமக ஓம் நம சிவாய நமக வளையரை சட்டியா உருமாறிவிட்டோம் ஆமா, இப்பொழுது அந்த கலிக மரத்தில் மேலே செல்ல வேண்டும் வளையல் வாங்கலையோ அம்மம்மார வளையல் வாங்கலையோ அம்மம்மார வளையல் வாங்கலையோ
ஏய், யார் அப்படிங்க? ஏய், யார் நீ ஆளு? ஏய், ஓ. நீ சூத்தனைக்கு தெரியலாது ஏய், உன் சூத்த நான் என்ன பார்க்க போறேன்? ஏய், நீ சூத்தனைக்கு தெரியலா ஏய், இந்த சூத்து வாளுன்னு வாய் மேல பட்டா பட வச்சு உடனே. ஏய், ஊர்ல பெரிய வீட்டு பிள்ளை இல்ல, நீ சூத்து வாளுன்றா. நான் எந்த ஏய், யார் அவன் கேக்குறான் மேக்குறான்னு போய் கட்டிக்கிறான். ஓ, யார் அவன் இந்த இந்திக்காரன் அந்த திட்டு என்ன பாரு, அவன மேல இருக்கிற மாதிரி இந்திக்காரன். ஏய், ஏய், நம்ம இருக்க. இந்த இந்தியாரெல்லாம் இந்த எல்இடி டிவின்னு கொண்டாந்து வித்துன்னு இருப்பானுங்க, திட்டு பசங்க. அவன மாதிரி இருக்கிற மாதிரி ஆள் பாரு. ஏய், நஞ்சான கொடுக்க ஏய், யார் அவன் என்னடா பேசுற கம்ப்ளீட்? நான் எந்த பத்த மச்சி பேசுறா யாரா பெத்த மனுஷன் செத்த மனுஷன் நீங்களே? டேய், நீ யார்? நீ தமிழ்ல பேசுமா? ஓ, நான் எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா? ஏய் அப்பா, வண்டி மாடு தவிர்த்து தின்ட்டு வந்து நீங்க பண்றா. எங்களுடைய பாஷை தெலுங்கு. ஓ, அது நேக்கு தெரியாது. ஓ, இது மாதிரி தெலுங்கு அப்படி பேசுறே. தம்புடு ஓ, பாக்குண்டேவா? யார பார்த்து பார்க்க முடியாது, கேட்க ஏன் காவாலே? முடியாது. ஏய், யாரா கவலை பாத்தீங்களா? அப்புறம் நீர் போட்டுடா கம்மியா. தொங்கல் கொடுக்கா ஏய், விக்ரம் கொடுக்கா. ஆரா போய் அவன் ராரா. போ மச்சான். யாருக்கு செப்ப புடுக்கு விளையாட வேண்டாம். ஏய், இவனோட செட்டி மாதிரியே இருக்கிற, செட்டி போடுற மாதிரியே இருக்கிற பாருங்க, பாக்க ரெண்டு பேரும் இப்படியே பார்த்து உட்காந்து మా ఊర్లో ఎంత పెద్ద మంచి తెలుసునా? சரி. ஏய், ஒரு ஜெலிக்கு எவ்வளவு வாங்குறீங்க? ஒரு ஜெலிக்கு எவ்வளவு வாங்குறீங்க? செருபாட தைக்கிறோம். அது மட்டும் ஓ, மலையர செட்டியார் ஓ, அது சொல்லு. வழியில போறீங்களா? ஊர் ஊராக தெரு தெருவாக சென்று வளையல் விற்கக்கூடிய வேலை. வயல்கார செட்டி, வயல்கார. வர வழியில ஆமா. வழியில் செட்டி உன் பொண்டாட்டி ஆ, வளையல் கேட்டா ஆ, கையில் காமிச்சா ஆ. அவளுக்கு காட்டினாலா? ரொம்ப டைட்டா போச்சு. என் பொண்டாட்டி உங்ககிட்ட விரிச்சிட்டு காட்டினா இப்ப டைட்டா போச்சா? கைய அப்படி சொல்ல விவரமா. அப்புறம் என்ன பண்ண? ஆ, கொஞ்சம் எண்ணெய் எடுத்துன்னு வந்து ஆ. இப்படி தடவி என்ன பாடுறே? அப்புறம் விட்டனா அப்பதான் பொறுமையா அழகா போறோம் பூரா எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ணாலும் பூரா பேரு தடவுறானுங்க பாரு. அப்படியே வலிக்காத போடும். நீயா உன் மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சுடா. சரி இருக்கட்டும். ஓ. தேவையில்லாத பேச்சாளா? ஆகட்டும். நீ வியாபாரத்தை பார்க்கணும். சரி. ஆரியப்பூ பட்டணத்து ஆமா. ஆரியப்பூ மன்னனுக்கும் ஆ. அன்ன துளசிக்கு பிறந்த ஆ. ஆரியமாலான ஒரு பொண்ணு இருக்குதான். இதே அத்தை விட்டு பொண்ணை கேக்குற மாதிரி கைட்டு உங்க கால வை. அது பெரிய பொண்ணு தெரியுமா? தொங்கன கொடுக்கா. எவ்வளவு பெரிய அடிப்பா பொண்ணு போனது. எவ்வளவு பெரிய பொண்ணா இருந்தாலும் ஆ, போட்டாதான் போட முடியும். ஆ, நீ அவங்க காட்டினா அவன் காட்டினா போட முடியும். போடு. அப்படி இருந்தா ஆ. வளையல் விக்கிற எங்களுக்கு ஏறி வேணாம், குழம்பு வேணாம். வளையற செட்டி வந்து மச்சான், அதை கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டு போ. ஐயா, என்னை தேடி எதற்காக வந்தீர்கள்? எதற்காக வந்தீர்கள்? சும்மா வச்சுக்கிறேன். ஆமா, வயல் போட்டு விடலான்னு ஒரு ஆசை. அம்மா வச்சுக்கிட்டு இல்லடா, சாப்பாடுக்கு பாடு ஆக்கிட்டு தாண்டா இருக்கு. சும்மா எல்லாம் வச்சுக்கிட்டு இல்லடா. கையில் வளையல் இல்லாம இருக்க. வயலுக்காரர் வந்துக்கிறாங்க. வளையல்காரர் செட்டியாரா? ஆமா. அது சரி. ஒருத்தரை பார்த்தா செட்டியார் மாதிரி இருக்குது, ஒருத்தரை பார்த்தா ஒட்ட மாதிரி இருக்கிறான். இதுல யாரு செட்டியாரு யாரு ஒட்டன் சரி, சரி? அவருக்கு துணையாக வந்திருப்பார். யாரு வாசம்? ஓஹோ, ஓ செட்டியாரே, ஐயா பாரு செட்டியாரே, பாரு செட்டியாரே, நீ வளையல் ஐயா, நீங்கள் வளையல் போடுகிறீர்களா? ஆமா. என்னென்ன வளையல் கொண்டு வந்திருக்கீர்கள்? வைர வளையல், தங்க வளையல், பவள வளையல், அனைத்து வளையலும் உள்ளது. வளையல் போட்டால் திருமணம் ஆவாதவருக்கு திருமணமாகும். ஓஹோ, மனதில் எண்ணிய காரியம் நீ வேறும். அப்படியா? ஆமா.
குடுத்தா அதுக்குள்ள குழந்தை போயிட்டான் பாரு. கல்யாணமா ஆகல. இவருக்கு டாடா ஏத்தில ஏத்தி வந்து வளையலுடைய ராசிக்கு ஒரு வளையல், அதுக்கு ஒரு ராசி வளையல். ஓ சொல்லி சொல்லி கொடுத்தா உன் ஊர் சாப்பாடு சாப்பிடுறவன் இப்படியே டாடா ஏத்தில ஏத்தி வர புள்ள கொடுக்குது. வளையல் உங்ககிட்ட கண்ணாடி வளையல் எல்லாம் இருக்கா? இப்போ மாங்கல்யஸ்ரீ பெண்களுக்கு கண்ணாடி வளையல் தான் போடுவாங்க. ஐயா கண்ணாடி வளையல் உண்டா? கற்கான வளையல் உண்டா? கண்ணாடி வளையல் உண்டா? கற்கான வளையல் உண்டா? எனக்கு ஈடான வளையல்களும் உங்களிடத்தில். ஐயா உங்களிடத்தில் கண்ணாடி வளையல், கருத்தான வளையல், என் கைக்கு அழகான வளையல் தகுந்த வளையல். ஓ இருக்கா? அம்மா கண்ணாடி வளையல் உண்டு, கருத்தான கண்ணாடி வளையல் என்னோட ராசியான கை, என்னுடைய கை. கல்யாணம் ஆவாத சொல்றேன். அவங்க சொல்றது நிமிஷம் காவலா வளையல் காவலா ராஜிக்கு காவல் தமிழ் பேசுங்க. உங்களுக்கு வளையல் வேண்டுமா? நான் என்ன சொல்றேன், இவனு வளையலே போட்டா இன்னைக்கு வளையல்கார கூட சொல்றாங்க எல்லா பொம்பளை கை பிடிச்சு போடுறாங்க. அதனால பொம்மையடி கை பிடிக்கிறான். அவன் தப்பான எண்ணத்தோட அவன் வளையல மாட்டானா அந்த வளையல் ஒண்ணு கூட ஏறாது. புரியுதா? அது சரி. வளையல்ல ஒரு மகத்துவம் உண்டு. நல்ல எண்ணத்தோடு அவன் கையில அவன் பொம்பளைங்க கைய தாயாவும் தந்தையாக சொல்லி இருக்கிறாங்களா? உப்புடன் முகமலர்ந்து உபசரி துண்ண பேசி உப்பில்லா கூடிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். கண்டிப்பா எந்த தொழிலும் சிரத்தையோடு செய்தாதான் அது சிரத்தையா இருக்கும். உண்மைதான். என்னுடைய கை ராசியான கை, அது எனக்கு தெரியும். கண்ணாடி வளையல் நான் போட்டா கண்டிப்பா உனக்கு திருமணம் ஆகும். அப்படியா? பார்த்தா திருமணம் ஆகாத பெண்ணு மாதிரி இருக்கு. அப்பாவும் அம்மாவும் அழுது கொண்டு இருக்கார்கள். எனக்கு திருமணம் நடக்கவில்லையே. திருமணம் ஆகும். அப்படியா? கல்யாணம் தான். அது சரி. கல்யாண கலை வந்து நம்பி போடலாமா? எங்களை நம்பு. போடுங்க அண்ணா தம்பி, ஆரியமால வளையல் போல அமர்ந்து விட்டது. சரி. ஆகையினால் நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எப்படி மாயாஜால மந்திரஜாலம் அனைத்து உங்களுக்கு தெரியும். ஆமா. ஆகையினால் அவள் தூங்கும்படியாக மயக்க மந்திரத்தை சொல்லி மூதேவி மந்திரத்தை சொல்லி சரி அவளை உறங்க செய்ய வேண்டும். அதை செய்தால் மற்ற வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன். இது ஆகட்டும். மூதேவி மந்திரத்தை ஆரியமான நன்றாக தூங்கி விட்டது, குறைய விட்டது. வந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு போயிடணும். யாருன்னா பார்த்தா வம்பாய் போயிடும். நான் போறேன். ஆசைப்பட்ட பொண்ணு திருமணம் செய்தாரே
இருக்கு. யாராவது பார்ப்பதற்குள்ள ஓடி செல்ல ஓடு 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 ஓடு. அம்மா பங்குஜம் தானே ஐயோ என்ன ஆச்சரியம் இது ஐயோ வளையல் செட்டிங்க வளையல்கார செட்டி வந்தார் ஆமா வளையல் போறேன்னு சொன்னார் உண்மைதான். எப்படி போட்டார் எனக்கு ஒண்ணுமே புரியவில்லையே அவர் ஒன்னு நீங்கள் எங்கே சென்று விட்டீர்கள் நாங்களும் அசந்து தூங்கி விட்டோம் அம்மா. எனக்கு உறக்கம் வந்து விட்டதே உண்மைதான். ஆனா கையில் இருக்கக்கூடிய வளையலை பார்த்தால் தங்க வளையல் ஆமா ஆனா கூரை இருக்கிறது கூரை இருக்கிறது மாலை இருக்கிறது நெற்றியில குங்கம் இருக்கிறது கழுத்தில் மாங்கல்யம் இருக்கிறது ஆனால் இந்த மாங்கல்யத்தை அந்த வளையல்கார செட்டி போட்டிருப்பாரோ ஒன்றும் புரியவில்லையே ஆனால் இந்த மாங்கல்யத்தை அறுத்து எறிய வேண்டும் இதோ 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 மாங்கல்யமோ அறுக்க முடியவில்லை நெற்றியில் இருந்த குங்குமத்தை கழித்தாலும் கழிக்க முடியவில்லை புடவையை கிழிக்க இந்த புடவை